உத்தரகாண்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தை பாஜக எம்பி அனில் பலூனி ஆய்வு செய்தபோது மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டதால் நொடி பொழுதில் உயிர் தப்பினார். மலை பிரதேசமான உத்தரகாண்டில் அடைமழை பொழிவால் வரலாறு காணாத மழை பெய்ததுடன் நிலச்சரிவும் ஏற்படுவதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மலைப்பகுதியை பாஜக எம்பி அனில் பலூனி ஆய்வு செய்தபோது மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டு மழை பெயர்ந்து விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக சில மீட்டர் தூரம் இடைவெளி இருந்ததால் பாஜக எம்பியும் அதிகாரிகளும் தப்பினர். உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி அருகே உள்ள நந்தா நகரில் அடைமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 6 வீடுகள் மண்ணில் புதைந்தன. இதில் அங்கு வசித்தவர்கள் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. தகவலறிந்து வந்த மீட்புக் குழுவினர் போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் காட்டாறு திசை மாறி குடியிருப்பு பகுதியில் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். இமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவால் சாலை துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இமாச்சல பிரதேச மாநிலம் கின்னார் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவால் சாலையில் பாறைகள் சரிந்து விழுந்தன. அவற்றை அகற்றும் பணியில் ஜேசிபி இயந்திரம் ஈடுபடுத்தப்பட்டது. நிலச்சரிவு காரணமாக சாலை சேதமடைந்ததால் வாகன போக்குவரத்தில் இடையூறு ஏற்பட்டு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் சாலையில் நீண்ட தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. குஜராத்தில் சபர்மதி ஆற்றங்கரையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டடங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. காந்திநகர், பேதாப்பூர், சேரடி பகுதிகளில் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து ஏராளமான வீடுகள் கட்டப்பட்டதாக புகார் எழுந்தது. இதனால் 500க்கும் மேற்பட்ட போலீசாரின் பாதுகாப்புடன் சுமார் 700 கட்டடங்கள் ஜேசிபி இயந்திர உதவியுடன் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.